ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மார்னிங்காக இருந்தது. போகி பண்டிகை அன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்ந்துருந்த மஞ்சள் செடியை தான் நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த தடவை நம்ம பொங்கலுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் கொத்தே வந்து பானைக்கு கட்டி நான் வந்து பொங்கல் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் இயர் நான் வந்து கடையில் வாங்கியிருந்தேன். அந்த மஞ்சளை எடுத்து சும்மா அங்கங்கே நான் வந்து ஊண்டி வச்சேன். சரி வளருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நல்லாவே வளர்ந்துருச்சுங்க. நான் ஒரு கிழங்கு தான் வந்து ஊண்டி வச்சேன். பார்த்தா சூப்பராக வந்து வளர்ந்துருந்தது. சரி நாளைக்கு பொங்கல் இல்லையா, இன்றைக்கி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து நல்லா வந்து தண்ணி விட்டுட்டு தோட்டத்துக்கு அப்படியே அதை வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன். எடுத்து பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸுங்க. உள்ளே பாருங்கள், மஞ்சள் எப்படி இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பறிக்கும் போதே வாசனை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்ட்னா அதை எடுத்து மோந்து பார்க்குறாங்க. ஐயோ இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த செடியை வந்து கிட்டத்தில் கூட பார்த்ததில்லைங்க. லாஸ்ட் இயர் அதை வாங்கிட்டு வந்ததை ஊண்டி விட்டது தான். ஸோ இந்த தடவை எப்படி இருக்குமோ சரி அப்படி பரவாயில்ல, இன்றைக்கி எடுத்து பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இன்றைக்கி வந்து நான் அதை தோண்டி எடுத்துட்டேன். காலையில் நல்ல குளிர் வேறு. ஸோ அதை எடுத்த உடனே பாருங்கள், இந்த கொத்தில் பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் இருக்குன்னு. கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு இருந்ததுங்க. எல்லா செடியும் எடுக்கும்போது இதில் இருக்க மஞ்சள் ரொம்பவே விளைச்சலாக இருந்தது. இன்னொரு செடி கூட கொஞ்சமாக சின்னதாக தான் இருந்தது. ஒரு செடியை நான் ஆர்வ கோளாறில் சீக்கிரமாக பறித்து விட்டேங்க. அதனால் அதில் வந்து இருந்த மஞ்சள் வந்து உடஞ்சிருச்சு. மித்த எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் நான் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணேங்க. இங்கே பாருங்கள் உள்ள மஞ்சள் எப்படி இருக்குன்னு. நான் இன்றைக்கி வந்து 4 கொத்து தாங்க வந்து பறித்தேன். மித்த மஞ்சள் செடியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கும் இதே மாதிரி நான் வந்து செஞ்சு வச்சுருவேன். நீங்களும் இதே மாதிரி மஞ்சள் கொத்து வாங்கினீங்கன்னா அதை வந்து ஊண்டி வைங்க, ரொம்ப அழகாக வரும். கார்டனிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து வேறு எதுலேயுமே இருக்காதுங்க. ஹாப்பி கார்டனிங்.